ஆனா இப்போ அதிக சீட் கேட்கிறது அப்படின்றது கூட்டணி ஆட்சியை நோக்கி போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப முன்னாடிலாம் போக வேணாம் சார். 2001ல அதிமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்துச்சு. அன்னைக்கு 60க்கும் மேற்பட்ட சீட்ல அவங்க நின்னாங்கல்ல. அப்போ காங்கிரஸ் கட்சி 60க்கு மேற்பட்ட சீட்ல நிக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் ஒரு பலம் இருந்துச்சுங்க ஒண்ணு. இன்னொன்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிந்த தமாகவும் சேர்ந்து இருந்த கூட்டணி அது. 2001 காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கொடுக்கலையே. 2001 அதிமுக கூட்டணியில அதிமுக 144 இடம். நாங்களே என்ன சந்தேகப்பட்டோம்னா எப்படிங்க தனி மெஜாரிட்டி வரும் 144 இடத்துல. ஆனா அது 133 இடத்துல ஜெயிச்சுது. அப்பவும் ஆட்சியில பங்குங்கிற அந்த பாயிண்ட்குள்ளேயே போகலையே. ஜெயலலிதாவுக்கே கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இது இல்லாம போயிடுச்சுல. 4 இடத்துல போட்டி போட்டு வேட்புமனு நிராகரிப்பு இல்ல. ஜெயலலிதாவே கண்டெஸ்ட் பண்ணலைங்க. அதிமுகவோட பொதுச் செயலாளர் 133 இடத்துல ஜெயிச்சுது. கூட்டணி பலம். காங்கிரஸ் கட்சிக்கும் பலம் இருந்தது, நான் இல்லைன்னு கூட மறுக்கல. ஆனா இன்றைக்கு நிலைமை 30 வருஷம் ஆச்சுங்க. 30 வருஷம் கழிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அவங்க கிளைம் பண்ற மாதிரி 18% இருந்தால் எல்லாருமே வலிய போய் ஆதரவு கொடுத்துருப்பாங்களா காங்கிரஸ் கட்சிக்கு? 18% இருக்குன்னு சொல்றோம் நம்ம. அப்ப நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். அப்ப திருப்பி திருப்பி இந்த குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்கன்றாரு முதலமைச்சர். ஒரே நேரத்துல என்ன சொல்றாருன்னா 3 பாயிண்ட் சொல்றாரு. 1, காங்கிரஸோட கூட்டணி தொடரும். 2, கூட்டணி ஆட்சி கிடையாது. 3, இதெல்லாம் சதி. அந்த சதிங்கிறத நான் ஒத்துக்கிடலைங்க. என்ன காரணம்னா கிளப்பி விட்டது காங்கிரஸ் தான். அதுக்கு பிறகு தான் பேச்சே வந்துச்சு. ஏன்னா அவருங்க 3 மாசத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில 2 நாள் தொடர் நிகழ்ச்சிங்க. முதல் நாள் இதை பத்தி பேசணும், 2வது நாள் விரிவா பேசணும்.